ஆயர்கூனிங் சட்டமன்ற இடைத்தேர்தலின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த 1114 காவல் அதிகாரிகள் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்படவிருப்பதாக பேரா மாநில காவல்துறை தலைவர் டத்தோ நூர் இஸ்லாம் நோர்டின் தெரிவித்தார். நாளை இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தாப்பா மேடேக்கா பொது மண்டபத்தில் நடைபெறும் நிலையில் 778 காவல் அதிகாரிகள் பணியில் அமர்த்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படாமல் இருக்க காவல்துறையினர் முழுமையான பாதுகாப்பை வழங்கவிருப்பதாகவும், பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் எந்த தரப்பினராக இருந்தாலும் உடனடியாக சம்பவ இடத்திலேயே கைது செய்து தடுப்பு காவலில் வைக்கும்படி உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் டத்தோ நூர் இஸ்லாம் நோர்டின் தெரிவித்தார். கோலாலம்பூர் போதைப்பொருள் குற்ற புலனாய்வு துறையினர் மேற்கொண்ட சோதனையில் 104 கிலோ எடையிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கோலாலம்பூர் காவல்துறை தலைவர் டத்தோ ரூஸ்டி முகமது ஈசா தெரிவித்தார். கோலாலம்பூர் கூச்சாய் லாமா சாலையில் அமைந்துள்ள ஒரு தங்கும் விடுதியில் நேற்று இரவு 11:40 மணிக்கு இச்சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக அவர் கூறினார். இச்சோதனை நடவடிக்கையின் போது போதைப் பொருளுடன் சம்பந்தப்பட்ட தங்கும் விடுதியில் இருந்த 3 உள்ளூர் ஆடவர்களும் கைது செய்யப்பட்டதாக டத்தோ ரூஸ்டி முகமது ஈசா கூறினார். கைது செய்யப்பட்ட மூவரும் 33 முதல் 44 வயதினர் என்றும் போதைப் பொருள் கடத்தல் வழக்குகளுக்காக காவல்துறையால் தேடப்பட்டு வரும் குற்றவாளிகள் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த ஜனவரி மாதம் முதல் கோலாலம்பூரில் இந்த கும்பல் போதைப் பொருட்களை விற்பனை செய்து வந்ததாகவும், கைது செய்யப்பட்ட மூவரும் மேலதிக விசாரணைக்காக 7 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும், அவர்கள் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தூக்கு தண்டனையும், ஆயுள் தண்டனையும் அல்லது 12 பிறபடிகளும் விதிக்கப்படலாம் என்றும் டத்தோ ரூஸ்டி முகமது ஈசா தெரிவித்தார். பேருந்து நிலையத்தில் இருவர் அடிதடியில் ஈடுபடும்படியான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியதை தொடர்ந்து அடிதடியில் பாதிக்கப்பட்ட 21 வயது உள்ளூர் ஆடவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளதாக தென் ஜொகூர் பாரு மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் ரவூப் சலாமாட் தெரிவித்தார். காலை 7 மணிக்கு சிங்கப்பூருக்கு செல்லும் பிஎஸ்ஐ பேருந்து நிலையத்தில் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேருந்தில் ஏறுவதற்காக காத்திருந்த வரிசையில் ஆடவர் ஒருவர் வரிசையை மீறி முன்னே சென்று பேருந்தில் ஏற முயன்றதாகவும், வரிசையில் நின்று கொண்டிருந்த ஆடவர் தட்டி கேட்டதும் இருவருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இருவருக்கும் இடையிலான கைகலப்பு தொடர்பாக காவல்துறையினர் மேலதிக விசாரணையை மேற்கொள்வர் என்றும், அடிதடியில் ஈடுபட்ட மற்றோர் ஆடவரை காவல்துறையினர் தேடி வருவதாகவும் ரவூப் சலாமாட் தெரிவித்தார். வாகனத்தின் பின்புறம் நின்று கொண்டிருந்த ஆடவர் ஒருவரின் கழுத்தில் இருந்த தங்கச் சங்கிலியை மோட்டார் சைக்கிளில் வந்த ஆடவர் ஒருவர் பறித்து செல்லும்படியான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியது. இச்சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட ஆடவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளதாக ஷா ஆலா மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் முகமது இக்பால் இப்ராஹிம் தெரிவித்தார். செத்தியா ஆலாம் அங்காடி கடையில் நேற்று பிற்பகல் 2:08 மணி அளவில் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக அவர் கூறினார். வாகனத்தின் பின்னால் மோட்டார் சைக்கிளோட்டி மோதியதால் வாகனத்தில் ஏதேனும் பழுது ஏற்பட்டுள்ளதா என பார்த்து கொண்டிருக்கும் போது வாகனத்தை மோதிய மோட்டார் சைக்கிளோட்டி வாகனமோட்டியின் கழுத்தில் இருந்த தங்கச் சங்கிலியை அறுத்து சென்றதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வழிப்பறியில் ஈடுபட்ட ஆடவரின் மோட்டார் சைக்கிள் அடையாள எண்களை கொண்டு அவரை தேடி வருவதாக முகமது இக்பால் இப்ராஹிம் கூறினார். புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட அயர்ஸ்லாங்கூர் வாடிக்கையாளர்கள் மார்ச் மாத நீர் கட்டணத்தை செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு நீர் விநியோகத்திற்கான மறு இணைப்பு கட்டணத்தை தள்ளுபடி செய்வது போன்ற பல வகையான உதவிகளையும் வழங்குவதாக தெரிவித்துள்ளது. நீர் பயன்பாடு இல்லாத வளாகங்களுக்கு மறு அறிவிப்பு வரும் வரை குறைந்தபட்ச கட்டணங்கள் எதுவும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீன அதிபர் ஜி ஜின்பிங்கின் அடுத்த வார அரசுமுறை பயணம் இரு நாடுகளுக்கும் இடையே வலுவான இருதரப்பு வர்த்தக உறவுகளுக்கு வழிவகுக்கும் என்று மலேசியா நம்புகிறது. சீனா உடனான மக்கள் இடையேயான உறவுகள் மேலும் மேம்படும் என்று மலேசியா எதிர்பார்ப்பதாக தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் டத்தோ ஃபமி ஃபாஜில் தெரிவித்தார்.
இது மலேசியாவிற்கு ஒரு பெரிய மரியாதை என்று குறிப்பிட்ட அவர், மேலும் கடந்த கால சாதனைகள் மற்றும் எதிர்கால வாய்ப்புகளை பற்றி விவாதிக்க, வலுப்படுத்த மற்றும் கட்டி எழுப்ப தங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளதாக தாங்கள் நம்புவதாக இன்று நடைபெற்ற ஆசியான் சீன ஊடக மற்றும் சிந்தனையாளர்கள் மன்றம் 2025 நிகழ்வில் கலந்து கொண்ட பிறகு அவர் இதனை தெரிவித்தார். நேற்று ஜொகூர் பாரு ஜலான் பெஸ்தார் சந்திப்பில் 3 வாகனங்கள் மோதிய விபத்தில் 2 பேர் பலியாகினர். மேலும் 3 பேர் படுகாயமடைந்தனர். பிற்பகல் 3 மணி அளவில் நடந்த இந்த விபத்தில் ரோடுவா மைவி கார் மற்றும் 2 டொயோட்டா ஹைலக்ஸ் வாகனம் ஆகியவை சம்பந்தப்பட்டிருந்ததாக ஸ்ரீஅலாம் காவல்துறை தலைவர் ஏசிபி முகமது சொகைமி இஷாக் தெரிவித்தார். இறந்த இருவரும் ரோடுவா மைவி காரில் பயணித்தவர்கள் என்றும் 58 வயது பெண் மற்றும் 1 வயது குழந்தை என்றும் அவர் கூறினார். ஜலான் பெஸ்தாரியில் இருந்து பக்கான் திராம் நோக்கி சென்ற மைவி கார் வலதுபுறம் திரும்பியதாகவும், இதனால் எதிர் திசையில் இருந்து வந்த டொயோட்டா ஹைலக்ஸ் காரின் வாகனம் வலது பக்கத்தில் மோதியதாகவும் முதற்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. பெண் ஓட்டுநர் இருக்கையில் சிக்கிய நிலையில் சம்பவ இடத்திலேயே இறந்தார். இதற்கிடையில் தலையில் பலத்த காயம் காரணமாக சுல்தான் இஸ்மாயில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த குழந்தையும் இறந்து விட்டதாக தெரிவித்தனர். மைவி காரில் இருந்த மற்ற 3 பயணிகள் 83 மற்றும் 62 வயதுடைய 2 பெண்கள் மற்றும் பலத்த காயமடைந்த 3 வயது குழந்தை ஆகியோர் சுல்தான் இஸ்மாயில் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டதாக அவர் மேலும் கூறினார். புத்ரா ஹைட்ஸில் எரிவாயு குழாய் வெடிப்புக்கான காரணம் குறித்து ஊகிப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும், அனைத்து தரப்பினரும் தொடர்ந்து நடந்து வரும் விசாரணையை மதிக்க வேண்டும் என்றும் வீடமைப்பு மற்றும் உள்ளூராட்சி துறை அமைச்சர் நா கோர்மிங் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் குறித்து எந்த தகவலையும் வெளியிடும் நிலையில் தாம் இல்லை என்றும், இது இன்னும் காவல்துறையினரால் விசாரணையில் உள்ளதாகவும் அவர் கூறினார். தவறு செய்த தரப்பினர் இருந்தால் இந்த விவகாரம் சட்டத்துறை தலைமை அலுவலகத்தில் ஒப்படைக்கப்படும் என்று அவர் கூறினார். நான் ஒன்றும் காவல்துறை தலைவர் இல்லை. காவல்துறை விசாரணையின் கண்டுபிடிப்புகள் குறித்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் நிலையில் நாம் இல்லை என்று அவர் செய்தியாளர் கூட்டத்தில் இதனை தெரிவித்தார். ஒப்பந்தக்காரரின் பெயரை வெளியிடுவதை தடுப்பது எதிர்மறையான ஊகங்களை தூண்டக்கூடும் என்ற கவலைகளுக்கு மத்தியில் அரசாங்கம் ஒப்பந்ததாரரின் பெயரை வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கைகள் குறித்து கருத்து தெரிவிக்குமாறு அவரிடம் கேட்கப்பட்டது. அதிக நிலுவையில் உள்ள கடன்களின் பிரச்சனையை நிவர்த்தி செய்யும் அதே வேளையில் கடன் வாங்குகிறவர்களுக்கு உதவுவதற்காக தேசிய உயர்கல்வி நிதி கழகமான PTPTN கீழ் கடன் விகிதங்கள் மற்றும் திருப்பிச் செலுத்தும் விதிமுறைகளை மறுபரிசீலனை செய்வது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். PTPTN நிலுவையில் உள்ள கடன் இன்று வரை கிட்டத்தட்ட 40 பில்லியனை எட்டியுள்ளது என்றும், கடன் விகிதத்தை அதிகரிப்பது அந்த எண்ணிக்கையை 50 பில்லியனாக அதிகரிக்கக்கூடும் என்றும் அன்வார் கூறினார். இப்போதைக்கு பொறுமையாக இருப்பதே சிறந்த வழி என தாம் கருதுவதாக அன்வார் குறிப்பிட்டார். மாணவர்களின் தேவைகளின் அடிப்படையில் உதவிகள் தொடரும் என்றும், ஆனால் விகிதங்கள் மற்றும் விதிமுறைகளில் திருத்தம் தேவை என்றும் அன்வார் தெரிவித்தார். மிக பணக்காரர்களுக்கு வரி விதித்தால் இதை தீர்க்க முடியும் என்ற தனது முந்தைய கருத்தை தாம் மீண்டும் வலியுறுத்துவதாகவும் அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.